திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் தான் 1.5 கோடி செலவு செய்து பதவிக்கு வந்ததாகவும் பணம் சம்பாதிக்க வேண்டும் எனவும் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்த விநாயகா பழனிசாமி இருந்து வருகிறார். இவர் அப்பகுதியில் ஒருவருக்கு சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்வதற்காக 50,000 ரூபாய் லஞ்சமாக வாங்கியதாக தெரிகிறது. அதில் பங்கு கேட்டு 13வது வார்டு உறுப்பினர் பெரியசாமி போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது பதவியில் இருக்கும் வரை 4 காசு பார்க்க வேண்டும் என அவர் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. திமுகவினர் எங்கும் எதிலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பதில் குறியாக உள்ளது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. இன்னும் பண்ணிட்டு நான் இருங்க வந்தோடனே உங்களுக்கு இருங்க வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். வந்து உட்கார்ந்து இதை சொன்னே உங்களுக்கு போன் பண்ணி சொன்னானே என்னன்னு சொன்னேன் கேட்ட பண்ணுவாங்க. நான் எது பண்றேன் உங்களுக்கு 50,000 வாங்கிட்டு 76 சொல்றேன். கூப்பிட்டு வந்து வர சொல்லுங்க. 50,000 அவனே வச்சு நானே வச்சுருந்தேன். கேளுங்க ஈயோ எவ்வளவு கொடுத்தது? 25,000 ஈயோ கொடுத்துட்டோம். 75,000 கொடுத்து சொல்றேன். அரைச்சலும் நேரில் கூட்டிட்டு வாங்க. நான் பொய்யா சொல்றேன் உங்ககிட்ட எல்லாம். சொல்லுங்க பொய் சொன்னா சொல்லுங்க. வாங்க எந்த கோயில் போய் சத்தியம் பண்ணல வாங்க. அது சத்தியம் பண்ற வேலை என்ன பழக்கங்க இத பண்ணீங்க? அப்படி சும்மா வாங்கிட்டு நீங்க நான் 1.5 கோடி செலவழிச்ச பஞ்சாயத்து நான் செலவழிச்ச வந்து சொல்றாங்க. உங்க இளங்கோக்கு மட்டும் வந்து நான் கொடுக்கல. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டில் கடந்த 4 வருடங்களாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் திமுக நகர்மன்ற உறுப்பினர் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக வார்டு கவுன்சிலர் திவ்யா ஒருமுறை கூட வார்டு பகுதிக்குள் வரவில்லை என்றும், வார்டில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாயை தூய்மைப்படுத்தாமல் இருப்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை வார்டு கவுன்சிலர், உதகை நகராட்சி ஆணையாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்ட கட்டட பொறியாளர் சங்கத்தினர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்தும் எம்சாண்ட், ஜல்லி ஆகிய பொருட்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 100% உயர்ந்துள்ளதை கண்டித்தும் முழக்கம் எழுப்பினர். கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தால் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க முடியாமல் அவதிப்படுவதாகவும், தமிழக அரசு உடனடியாக கட்டுமான பொருட்களின் கடுமையான விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஒழுங்குமுறை ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பள்ளி மாணவர்களை தேனீக்கள் கொட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நார்த்தம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது அங்கிருந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை தேனீக்கள் கொட்டியது. இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட 15 மாணவர்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், லேசாக காயமடைந்த தலை சுற்றல் ஏற்பட்ட மாணவர்கள் நார்த்தம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சிகிச்சை பெற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சார் பதிவாளரை கண்டித்து ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் நடத்திய போராட்டம் திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் லஞ்சத்திற்கு மற்றொரு சாட்சியாக அமைந்துள்ளது. ஆண்டிப்பட்டி சார் பதிவாளர் முத்துச்செல்வன் 1 சென்ட் நிலத்தை பதிவு செய்ய 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும், இதற்காக தனியாக ஆட்களை நியமித்து கட்டாய லஞ்ச வசூலில் ஈடுபடுவதாகவும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். எனக்கு 20,000 ரூபாய் வேணும், 5 சென்ட்டுக்குன்னா எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னுட்டு பிக்சடா லஞ்சத்தை ஈடுபடுத்திருக்காரு. ஏன் இப்படி செய்தி கேட்டாச்சுன்னா, நான் மேலதிகாரிகளுக்கு கொடுக்கணும், டிஆருக்கு கொடுக்கணும், ஐசிக்கு கொடுக்கணும், அவசியம் ஏற்பட்டா மந்திரிக்கே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அரசு மேலையும் ஒரு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இந்த அதிகாரி நடந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஆட்சி வரும்போது 2000 இருந்ததை நம்ம ஆட்சி இப்ப நிறைவு வரும்போது 25,000 லஞ்சம் பொதுமக்கள் பணத்தை உறிஞ்சி எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த சார் பதிவாளர் ஏகப்பட்ட ரூபாயை இங்க லஞ்ச லாவணியமா பெற்றுக்கொண்டு மாறுதல் ஆயிட்டாங்க. இப்ப சார் பதிவாளர் இப்ப சமீப காலத்துல 1 மாதத்துக்குள்ள ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சமா பெற்றிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஒரே நாளில் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகையும் வெள்ளி பொருட்களும் பல ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் திருடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கே அச்சமடைந்துள்ளனர். இந்திரா நகரைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் வீட்டில் 15 பவுன் நகையும், அதே பகுதியைச் சேர்ந்த விக்ரமுக்கு சொந்தமான வீட்டில் இருந்து 1 பவுன் தங்க நகை மற்றும் 5,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் மற்றொரு நபரான சீனிவாச பிரபு என்பவரின் வீட்டிலிருந்து 35,000 ரூபாய் மதிப்புடைய வெள்ளி பொருட்களும் 5,000 ரூபாய் ரொக்கமும் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடியா திராவிட மாடல் ஆட்சியில் ஏவல் துறை முழுமையாக செயலிழந்து விட்டதால் சமூக விரோதிகள் துணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றிய குழு கூட்டத்தில் திமுக தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு உறுப்பினர்களிடம் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் வினோத்குமார் தலைமையில் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற கோரி அதிமுக உறுப்பினர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கடிதம் அளித்துவிட்டு வெளிநடப்பு செய்தனர்.